வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 12th நவம்பர் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட். அதாவது கண்டினியூவாக நம்ம மார்க்கெட்டு 3 நாளாக வந்து கையில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இது நம்பி தான் ஆகணும். ஏன்னா பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது பாசிட்டிவான ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. மெயினாக வந்து யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கிறாரு. எஸ்டர்டே நைட்டும் இதே வேர்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யாவிலேருந்து அவங்க வந்து ஆயில் வாங்கினது வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் எனி டைம் வரலாம். எத்தனை % எவ்வளோ டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலாம். அது வந்துச்சு அப்படின்னா அது வந்து டிசம்பர் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வரும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ். ரெண்டாவது பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டர்டே வந்து எக்ஸிட் போல் வந்துச்சு. சஸ்பெக்டட் தான். இது வந்து என்டிஏ வந்து மறுபடியும் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா மீடியாவுமே வந்து அதையே தான் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ். தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஃபெட் வந்து கம்மிங் ஈவெண்ட்ல வந்து ரேட்டு வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பு. கம்மிங் ஈவெண்ட் எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் 11 அன்னைக்கு வருது. அப்போ வந்து ரேட் வந்து ஒன் மோர் ரேட் கட் இருக்குது இந்த வருஷத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ். இது வந்து தேர்ட் பாசிட்டிவ் நியூஸ். ஃபோர்த் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, H1B விசானால நம்ம இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. அதாவது விசாவுடைய அந்த $1 lakh ஃபிக்ஸடு தான். அது வந்து எதுவும் குறைய கிடையாது. ட்ரம்ப் வந்து அடிஷனலாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நான் அந்த ஃபீஸ் போட்டதுனால ஐடி கம்பெனிங்க எல்லாமே வந்து திறமைசாலிகளை நல்ல ஒரு ஆக்டிவாக நல்ல அறிவு இருக்கிறவங்களையா வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம அமெரிக்காவில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பர்சன்லாம் யாரும் இல்லை. அதனால் வெளிநாட்டில் எல்லாமே இருக்கிறாங்க. அறிவார்ந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பசங்களை அதுவும் பர்டிகுலராக வந்து இந்தியாவிலேருந்து ஐடி கம்பெனி எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்படி ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நாம் வந்து ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது $1 லட்சம் கொடுத்து ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூவில் வந்து இன்னமும் வந்து டஃப் பண்ணுவாங்க. அதனால் வந்து நல்ல டேலண்டான பசங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டும் வந்து கண்டினியூவாக தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனாக வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இப்போ வந்து நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி என்ன நடக்க போகுது? இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? அதாவது 25,800 ட்ரெண்ட் டிசைடராக இருந்துச்சு. அதுக்கு மேலே இப்போ க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? அது மட்டும் இல்லாமல் மந்த்லி RSI வந்து என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது? அதாவது லாஸ்ட் மந்த்து நான் வந்து மந்த்லி RSI வந்து கரெக்டாக வந்து 14 days க்ளோசிங் RSI வந்து மீட் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அது வந்து ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட், இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து அதாவது பர்டிகுலராக வந்து டவ் ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த 3 நாளில் மட்டும் டவ் வந்து ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 560 பாயிண்ட்ஸ், அதாவது 1.18% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.25% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 0.21% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மெயினாக வந்து சாஃப்ட் பேங்க் எஸ்டர்டே வந்து ஆல்மோஸ்ட் 7% டவுன் ஆயிருக்குது. அது வந்து NVIDIAவுடைய என்டையர் ஸ்டேக்கு வந்து செல் பண்ணுறதா நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதனால சாஃப்ட் பேங்க் வந்து இறங்கி இருக்குது. NVIDIA இறங்கி கிடையாது, சாஃப்ட் பேங்க் இறங்கி இருக்குது. எதனால சாஃப்ட் பேங்க் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, NVIDIAங்கிற ஒரு வேல்யூபிளான கம்பெனியோடைய ஸ்டேக் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டேக்குனால தான் வந்து இதனுடைய ஒர்த்தே வந்து ஹையில் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டேக்கை வந்து செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால சாஃப்ட் பேங்க் வந்து இறங்கி இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட், அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்ஸிங் இண்டெக்ஸ் 0.85% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.13% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் வந்து 150 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 25,830 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 25,920 ஃபைனலாக வந்து 25,874 அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? சென்செக்ஸ் 595 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.71%, 84,466 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 180 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.7%, 25,875.80 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது.
மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரையும், அதாவது மிட் கேப் வந்து நியர்லி வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. ஸ்மால் கேப் வந்து 0.5% நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதாவது மிட் கேப்பை பொறுத்தவரையும் மிட் கேப் 50, மிட் கேப் 100, மிட் கேப் 150 இது எல்லாமே வந்து நியர்பை ஆல் டைமில் இருக்குது. ஆனால் எந்த ஸ்டாக் ஏறிச்சுன்னு தெரியல. இதெல்லாம் ஆல் டைம் ஹையில் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். நியர்பை ஆல் டைம் ஹை பர்டிகுலராக வந்து பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஏன்னா அது வந்து மிட் கேப்பில் வருது. அதுக்கடுத்து வந்து பேங்க் நிஃப்டி நியர்பை ஆல் டைம் ஹையில் இருக்குது. இன்னைக்கு வந்து ரியாலிட்டி இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பர்டிகுலராக வந்து ஐடி 1.5% நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்துருக்குது. அந்த இன்ஃப்ளேஷன் வந்து 0.25% வந்துருக்குது. ப்ரீவியஸ் மந்த் வந்து பார்க்கும்போது 1.44% இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு லோவஸ்ட் லெவல் இந்த ஒரு வருஷ லெவலில். அதுக்கடுத்து வந்து என்சிஎல்டி, அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து வேதாந்தா விஇடிஎலுக்கு ஹியரிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஹியரிங் கொடுத்துருக்காங்க. பட் என்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ல கிடையாது. அதாவது வேதாந்தா டிமெர்ஜர் கேஸ் இது. ஆக்சுவலாக வந்து வேதாந்தா நீங்கள் வந்து அந்த பிரேக் அவுட் லெவல்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பிரேக் ஆகிருக்குது. அதாவது ஒவ்வொரு பிரேக் அவுட் வந்து லெவலில் வந்து பிரேக் ஆகும்போது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடுது. பட் பிரேக் அவுட் டெக்னிக்கல், இது வந்து நியூஸ். ஓகேங்களா, இது வந்து நியூஸ் வந்துருக்குது. ஒருவேளை வந்து இந்த ஹியரிங் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வேதாந்தாவுக்கு வந்து பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை அகைன்ஸ்டாக வந்துச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். அதனால் இது எப்போ ஹியரிங் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லலை. பட் இது வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கடுத்தா வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, என்னுடைய ஃபேவரட் கம்பெனி. லைக் இன்னைக்கு வந்து நியர்லி 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டாக் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எப்போ ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா 2024 தீபாவளியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். 1200 1300 ரெக்கமெண்ட் பண்ணேன். அங்கேருந்து 6000 ருபீஸ் போச்சு. இப்போ ரீசெண்டாக, அதாவது இப்போ ஒரு 1 மந்த் பிஃபோர் நினைக்கிறேன், 2100 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து 2800 நியர்லி வந்துருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 61% ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இயர் ஆன் இயர். அதுக்கடுத்து வந்து க்ரோ இன்றைக்கி வந்து லிஸ்டிங் ஆச்சு. 100 ருபீஸ் லிஸ்டிங் ப்ரைஸு, அது இஷ்யூ ப்ரைஸு. லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 113 ருபீஸ், 13 ரூபா ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது 130 க்ளோஸ் ஆகிடுது. இது வந்து 100 ருபீஸுக்கே வந்து வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்ட்டு நானும் சொல்லியிருந்தேன், மீடியாலேயும் வந்திருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 130 ருபீஸு ஹை வேல்யூவேஷன் இருக்குது. ஒரு வேளை இந்த ஸ்டாக்லாம் இருந்துச்சு அப்படின்னா வித்துட்டு வெளியே வந்துருங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ருப்பி வந்து 88.63 க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட் நீங்கள் நியர்லி 6%, அதாவது 3 o'clock நியர்லி தான் வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. 1018 crore வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 850 crore. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கறதுனால ஏசியன் பெயிண்ட் நியர்லி 5 to 6% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததான் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் நம்ம இந்தியாவுக்கு December 5 அன்னைக்கு வந்து விசிட் வர்றதா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இது என்னுடைய ஃபேவரட் கம்பெனி தான். பட் இன்றைக்கி வந்து 5% நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது அதனுடைய கைடன்ஸ் வந்து வீக்காக கொடுத்துருக்குறாங்க. ப்ராஃபிட் வந்து ஓகே, பட் கைடன்ஸ் வந்து வீக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்த வந்து பீகாரில் வந்து 1951 அப்புறமா இந்த எலெக்ஷனில் தான் வந்து 67% வந்து போல் வந்திருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்தா வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி வந்து லிஸ்டிங் ஆகிருக்குது. அதாவது 28% ப்ரீமியத்தில் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. 335 ருபீஸில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து 335 இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 405 ருபீஸ். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து 740 ருபீஸ் வந்துருச்சு. ஆனால் இந்த டிமெர்ஜருக்கு முன்னாடி நாள் டாடா மோட்டார்ஸ் வந்து க்ளோஸ் ஆனது 670 ருபீஸுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நியர்லி வந்து 70 ருபீஸ் வந்து ஹையில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டையுமே பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து பேசுகிறேன். ஓகே, இதுதான் வந்து இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் பொறுத்தவரையும் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 12:30 PM இங்கிலாந்துடைய ஜிடிபி இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது 1.4% இயர் ஆன் இயர். இப்போ ஃபோர்காஸ்ட் வந்து 1.3%. ஓகேங்களா, ஃப்ரைடே தான் வந்து இந்தியாவுடைய WPI இன்ஃப்ளேஷன் இருக்குது ஆஃப்டர்நூன் 12 o'clock. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து 100 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 0.5% to 1% ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த 25,800க்கு மேலே நீங்கள் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000லேருந்து 26,100. இந்த 26,100 என்ன அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஹையை, அந்த ஹை வந்துட்டு தான் இப்போ வந்து 25,300 வந்துச்சு. லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்த லோ 25,300. இன்னைக்கு வந்து 25,900 இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த லோவுக்கும் இன்னைக்கு வந்து இருக்கிற க்ளோசிங்க்கும் வந்து பார்க்கும்போது நியர்லி வந்து 600 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த 26,000 to 26,100க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணோம். இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இந்த ட்ரிகர் பாயிண்ட், அந்த ட்ரிகர் கீ வந்து யார்கிட்ட இருக்குதுன்னா ட்ரம்ப் கிட்ட இருக்குது. அவர் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் வந்து 15% டேரிஃப் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், 35% வந்து ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நாளைக்கே கூட ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடும். அதனால் வந்து இப்போ இருக்கிற ஒரு ட்ரிகர் கீ அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த அதாவது புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புலி வந்துருச்சு அப்படின்னா தான் ஓகே புலி வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். புலி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம மார்க்கெட் அதை வச்சே நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கலாம்ல. அதனால் இப்போ அவர் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் யூஸ்வலாகவே நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். நாளைக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி. எனிவே இந்த 26,000 அரௌண்ட் வரும்போது கொஞ்சம் காசியஸாக இருங்க. பார்க்கலாம். எதாக இருந்தாலும் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதை பொறுத்து தான் நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து 25,200க்கு மேலே புல்லிஷ் தான். ஓகேங்களா? நான் வந்து நம்ம பிஆர்எஸ்க்கு சேஞ்ச் ஆகவே கிடையாது. நான் லாஸ்ட் வீக் கூட நான் சொல்லியிருந்தேன், நான் பிஆர்எஸ்க்கு நான் சேஞ்ச் ஆக கிடையாது. 25,200க்கு மேலே கீழே க்ளோஸ் ஆனால் தான் அகைன் வந்து பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 25,300 வந்துட்டு இப்போ வந்து நியர்லி வந்து 25,900 வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. பட் ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது தான் பெட்ரு. ஓகேங்களா? மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் ஓப்பனிங்லேயே போயிட்டு நிஃப்டி கால் ஆப்ஷன்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சேஞ்சஸ் இருக்கும். பட் ஓவரால் மார்க்கெட் வெளியே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பிரேக் அவுட்டு, ஆர்எஸ்ஐ, நிஃப்டி டெக்னிக்கல் இது எல்லாமே பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகே, இதை வேணாம், நான் வந்து நிஃப்டியோடைய ஆர்எஸ்ஐ பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து மந்த்லி கேண்டிலை பொறுத்தவரையும் பாருங்கள், நமக்கு வந்து எப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது எப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது அப்படின்னா 25,200 நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. இது வந்து நான் ஒரு 50 days பிஃபோர் நான் வந்து போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆர்எஸ்ஐயில். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. 14 days க்ளோசிங் ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது. மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே வந்துருக்குது. அதனால் இதெல்லாம் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிக் மூவ் வருது. இதுக்கு முன்னாடி வந்த மூவ் நவம்பர் 23 அப்போ வந்து பிரேக் பண்ணிச்சு. அப்போ இருந்த வேல்யூ வந்து 21,500. அதுக்கப்புறமா போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது எப்போ ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா 25,000 ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இங்கே வந்து அந்த 14 days க்ளோசிங் ஆர்எஸ்ஐயை மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது 21,000 அதாவது லைக் 21,000 வந்து 26,000 போயிருது. ஸோ இப்போ வந்து இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிக்குது. இப்போ எது வரையும் நிஃப்டி போகும் அப்படிங்கிறது தான் $1 million கொஷின். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து வாட்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஸ்ட்ராங் ஒரு சிக்னல். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சிக்னல். சப்போஸ் இந்த மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து இந்த 14 days க்ளோசிங் ஆர்எஸ்ஐக்கு கீழே வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 24,500 இங்கேருந்து இன்னும் 1000 பாயிண்ட் இறங்கினா தான் அது வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது மந்த்லி கேண்டில்ங்கிறதுனால இதனுடைய கன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப வைடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் வந்து புட்டில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது 84,500 புட்டில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அட் த சேம் டைம் 84,500 கால்லேயும் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இது வந்து ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது
நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 25,930, அதுக்கு மேலே போச்சுன்னா 26,000. இந்த 26,000 என்னங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க 30th அக்டோபர் அந்த டைமில் வந்திருக்கிற ஒரு ஹை, 30th அக்டோபர், அதுக்கப்புறமா வந்து 29th அக்டோபர் 26,100. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 26,000 வந்து 26,100. ஓகேங்களா. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,820, தென் 25,780. 780க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 25,700 வரை வரதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் 84,350, 84,350க்கு கீழே இருந்துச்சுன்னா 84,200. அந்த 84,200க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த 83,900 வரை வரும். ஒரு கேப் இருக்குது, அதாவது இன்னைக்கு வந்து கேப், இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும். 84,200க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 84,650, அதுக்கு மேலே போகும்போது 84,800 வரைக்கும் போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பொறுத்தவரையும் அது வந்து அதானி போர்ட்ஸ், என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல்லையும் நான் போட்டிருந்தேன். 1495, இது வந்து இந்த ரீசெண்டாக வந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1600 வரையும் போகலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அதானி போர்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குது. அது என்னங்கிறது நாளைக்கு வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.